ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்யணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜலடா இல்லைனா நார்மலாக நீங்கள் ஜலிக்கிற ஜலடான்னு எடுத்துக்கலாம். இதில் 2 கப் அவளுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. வெள்ளை அவல் இல்லை சிகப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தூசி இருக்கும் கண்டிப்பாக. அதனால் இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தூசியெல்லாம் தனியாக வந்துடும். சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுமாதிரி நல்லா தூசியெல்லாம் தட்டிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் தோலை எடுத்துட்டு அதை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்கிறதுக்காக பேனை சுடு பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் கருவேப்பிலை ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் தனியாக வேறு ஒரு பவுலில் மாற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதே எண்ணெயிலேயே ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திரும்பவும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து இது மூணுமே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 12 எடுத்துருக்கு. பெருசாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா வறுத்ததும் அதில் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துட்டு தேங்காய் நல்லா ஓரளவு செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்துக்கிட்டீங்கனாலும் அதே 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தேங்காய் ஓரளவு நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு புளியும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டுருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுக்கணும். நல்லா ஆறினது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பல்ஸில் 2-3 தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாக இந்த மாதிரி வரும். இதை அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மசாலாவோட அவல் சேர்க்கணும். இப்போ அவல் ஒரு பவுலில் நம்ம மாற்றிட்டு கூடவே நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துக்கணும். அரை கப் அளவு வறுத்த வேர்க்கடலை கூடவே நம்ம வறுத்தெடுத்த மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம். ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சோ நல்லா இந்த அவல் கொஞ்சம் உடையாத அளவுக்கு மசாலா நல்லா பரட்டி மெதுவாக எடுத்துக்கோங்க. நல்லா அவலில் மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி பரட்டி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம அப்படியே இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸாக நல்லா சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி உள்ள ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.